Hello foodies, welcome to my channel Indian cooking recipes. பாலக்கீரையும் தோரம்பருப்பும் மெயின் இன்கிரிடியன்ட்டை வச்சு எப்படி நம்ம டேஸ்டியான லஞ்ச் சைட் டிஷ் பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் செஞ்சு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கடாயில 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்ல 3/4 டீஸ்பூன்ல இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சீரகம் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்கும். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டோட தோல் எடுத்து இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு 10 ல இருந்து 12 இந்த பச்சை மிளகாயோட சேர்த்துட்டு நல்லா வதக்குறேன். மிளகாவும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்குனது இதில் சேர்த்துடுறேன். இந்த வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி கண்ணாடி நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இதில் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஸ்பைஸாக இல்லாமல் மைல்டாக இருக்கும். லஞ்ச் ரைஸோடு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்மளோட டம்மி ஹாப்பியாக ஃபீல் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பொடிசா நறுக்குனா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இது 2 நிமிஷம் வதக்குனாலே தக்காளி நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பாலக்கீரையை தண்டி எடுத்துட்டு பொடிசா நறுக்கியிருக்கேன். இதில் சேர்த்துடுறேன். இந்த பாலக்கீரையிலே நிறைய ஈரப்பதம் இருக்கும். இது தண்ணி சேர்க்காமல் வெறும்னே வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். 5 நிமிஷத்துல இந்த கீரை நல்லா வதங்கிடும். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இதுக்கு மூடி போட்டும் வேக வைக்காதீங்க. அப்படி வேக வச்சிங்கன்னா கலர் மாறிடும். இதை ஜஸ்ட் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிட்டே இருந்தாலே நல்லா சுண்டி அந்த தண்ணி வெளியே வந்து நல்லா வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப சுண்டிடும். இந்த டைமில் 1 கப் துவரம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்ச பருப்பை இதில் சேர்த்துடுறேன். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தாலை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதில் சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த ரெசிபிக்கு ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. சுட சுட சாதத்தோட இந்த தால் போட்டு சாப்பிடும்போது நம்ம சேர்த்துருக்கிற அந்த நெய் நல்ல ஒரு வாசனையை தரும். ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.